ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் பிஸியா இருக்கிற மாதிரி தருமபுரியில திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அன்புக்குரிய ஏவா வேலுவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட கழகத்தினுடைய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர்களை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அன்புக்குரிய தோழர்களே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் அணியில் இடம்பெற்றுள்ள இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்பும் இயற்கை எழிலும் நிறைந்த தருமபுரிக்கு நான் வந்திருக்கிறேன். தருமபுரி என்றாலே வாழ்க்கையில மறக்க முடியாத ஊர். தமிழ்நாட்டு பெண்கள் என்னை அண்ணனா பாசத்தோடு அழைக்கிறாங்கன்னா அதுக்கு அடித்தளம் அமைச்ச ஊர்தான் இந்த மாவட்டம். ஏன்னா நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருந்தப்போ மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல மணி நேரம் மேடையிலே நின்றபடியே சுழல்நிதி வழங்கியிருக்கிறேன். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை 1989 தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தருமபுரியில் தான் தொடங்கி வைத்தார்கள். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் மேம்பாட்டுக்கான புரட்சியாக மாறியிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விதையும் இதே தருமபுரி மண்ணில் தான் விதைச்சோம். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான முகாம்களை தொடங்கி வைக்க இதே தருமபுரிக்குத்தான் நான் வந்தேன். கோடிக்கணக்கான மக்களுடைய குறைகளை தீர்வு கண்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். அந்த திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தி நான் தொடங்கி வச்சதும் இதே தருமபுரியில தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதியமான் கோட்டைக்கு வந்தப்போ விவசாய பெருங்குடி மக்கள் இணைய வழியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அதை விண்ணப்பிச்சு ஒரே நாளில் பயிர்க்கடன் பெறக்கூடிய நடைமுறையை முன்னோடி திட்டமாக இங்கே தான் வந்து நான் தொடங்கி வச்சேன். இப்படி புதிய சாதனை திட்டங்களை தொடங்குவதற்கான இடமாக தருமபுரிக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தருமபுரிக்கு வந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டத்தை விரட்டி அடிக்கணும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன்.
தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாடை ஓரணியில் அணிதிரள வேண்டும் என்று நான் கேட்க வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமையை இன்னும் பல மடங்கு உயர்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தருமபுரி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் உருவாக்கின அந்த திட்டம் அன்றைக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகள்ல வாழும் மக்களுக்கான குடிநீர் வழங்கின அந்த திட்டத்தை 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு உதவியோடு செயல்படுத்தி பாதுகாப்பான குடிநீரை உங்களுக்கு வழங்கினவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டத்தோட 3ஆம் கட்ட பணிகளையும் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு தருமபுரியோட வளர்ச்சி பயணம் தொடரணும். அதுக்காக வேட்பாளர்களை உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பழனியப்பன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், முனைவர் பட்டம் பெற்றவர், நம் கழகத்தில் இணைஞ்சலிருந்து தருமபுரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே மொரப்பூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி தன்னுடைய தொகுதி மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து 2 நிமிஷம் இல்லைங்கண்ணா, முடிச்சிடறேன். 2 நிமிஷம். அடுத்து பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் மருத்துவராக இருந்து மக்கள் பணியாற்றி இந்த தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ TN வடிவேலு அவர்களுடைய அன்பு பேரன். ஏற்கனவே தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். நம்ம கழகத்தோட அயலக அணி இணை செயலாளர். துடிப்பான இளைஞரான இவருக்கு அந்த பகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் எங்களெல்லாம் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். அடுத்து அரூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சண்முகம் அவர்கள்
10 ஆண்டு காலம் தீர்த்தமலை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றினவர். கழகத்தோட அயலகணியின் தருமபுரி மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே அரூர் பகுதியினுடைய கிளை செயலாளராகவும் ஒன்றிய பொருளாளராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். அவருக்கு அரூர் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தருமபுரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த டாக்டர் வி இளங்கோவன் அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பை பெற்றவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட அவை தலைவர், மருத்துவராக இருந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி தலைவராகி மக்களுக்கு பணியாற்றினவர். தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவருக்கு நீங்கள்லாம் முரசு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் அவர்கள். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய சமூக நீதி போராளி மருத்துவரையா ராமதாஸ் அவருடைய நம்பிக்கைக்குரிய வலதுகரமான அண்ணன் GK மணி அவர்களுடைய அருமை மகன்தான் GKM தமிழ்குமரன் அவர்கள். அவருக்கு கை சின்னத்தில் அந்த தொகுதி மக்கள் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நிற்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதிதான? சத்தம் பத்தலையா? இன்னும் நன்றி. வேட்பாளர்கள் அமரலாம். உங்க வெற்றி உறுதியாயிடுச்சு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோடு போட்டா ரோடு போடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ரோட்டை போட்டுட்டு இருக்கிறோம். இந்த பாதையில முன்னோக்கி போகலன்னா போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அழைக்கிறோம். இது பாஜகவுக்கு பிடிக்கல. ஏன்னா இந்தியா வளர்ந்துட்டா RSS உருவாக்க நினைக்கிற 200 ஆண்டு கால பிற்போக்கு சமூகத்தை உருவாக்க முடியாது. அந்த சமுதாயம் வந்தாதான் மக்களை மயக்கி உழைப்பை சுரண்டி ஒரு சிலர் மட்டும் பலமா வாழலாம். ஆனா நம்ம திராவிட மாடல் வளர்ச்சி என்பது எல்லோருக்குமானது. யாரோ ஒரு சிலர் மட்டும் வளர்ந்தா அது பிசினஸ், வியாபாரம். எல்லோரும் வளரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உழைக்கிறது தான் திராவிட மாடலுடைய சக்சஸ். அதனால தான் தமிழ்நாடு முழுக்க பரவலான வளர்ச்சியை கொண்டு போறோம். எல்லா மாவட்டங்களையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம். நமது தருமபுரியிலே கூட சிப்காட் தொழில் பூங்காவோட முதல் கட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் அதியமான் கோட்டம் புதுப்பிப்பு, ஒகேனக்கல் சுற்றுலா மேம்பாடு, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம்,
பேருந்து வசதி இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. 1297 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 1714 கோடியே 4 லட்சம் ரூபாயில வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை சார்பில் 30 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. சுற்றுலாத்துறை சார்பில் 19 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடந்திருக்கு. நார்த்தம்பட்டி ஊராட்சியில் மரகத பூஞ்சோலை, பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம்.